சினிமா உலகில் பல துணை கதாபாத்திரங்கள் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் தான் நடிகை ஜானகி சுரேஷ். சமீபத்தில் ஒரு பேட்டியில் தன்னுடைய திரைப்பட அனுபவங்கள், தொலைக்காட்சி பயணம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த சவால்களை அவங்க சொல்லியிருக்காங்க. தலைவன் தலைவி படத்தில் ஜானகி சுரேஷ் நடித்த நித்யா மேனன், அதாவது நித்யா மேனனுடைய அம்மாவா ஆவரணம்ங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த பாத்திரம் சிலருக்கு எரிச்சல் ஊட்டுறது மாதிரி இருந்தாலும் சிலருக்கு நியாயமாக தோணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனனுடன் பணிபுரிந்தது மகிழ்ச்சியான அனுபவமும், ஒரு காட்சியில் தன் கணவராக நடித்த நடிகர் கன்னத்தில் அறையிறது போல சைகை மட்டும் செஞ்சதாகவும் ஜானகி சுரேஷ் கிழக்கு வாசல் சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. தனதுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைன்னு தெரிவித்தாங்க. இந்த தொடரில் அவருக்கு ஜோடியாக நடிகர் எஸ் சரவணனும் நடிச்சிருந்தார். படப்பிடிப்பு தலங்கத்தில் நல்ல நண்பராகி ஒன்றாக உணவருந்தி பயணங்கள் செஞ்ச நினைவுகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அபுதாபியில் 14 வருஷம் வாழ்ந்த பிறகு இந்தியாவுக்கு திரும்பி நாடகங்களில் நடிக்க தொடங்கிய ஜானகி சுரேஷ் தன்னுடைய சினிமா பயணத்துக்கு முன்னாடி தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தன்னை ஒரு நடிகையாக அங்கீகரிக்கிறது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த சோகமான அனுபவத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கணவரை இழந்தது பற்றியும், அவர் 2 வருடங்களுக்கு மேலாக கோமாவில் இருந்ததாகவும், கணவருடைய இழப்புக்கு அப்புறமா குடும்பத்தில் அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர சிறிது காலம் ஆனது, இப்போ ஒவ்வொருத்தவங்க உறுதுணையாக இருக்கிறோம்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசினாங்க. ஜானகி சுரேஷ் பெண்களுக்கு சில முக்கியமான அறிவுரைகளை வழங்கினாங்க. பெண்களுக்கு விழிப்புணர்வு, உலகத்தை பற்றிய அறிவு மற்றும் கல்வி ஆகிய 3ம் அவசியம்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க.